எங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னையோட வேகமாக இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டேன். நான் இப்படி ஏன்னா இது அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவாங்க இது அதிமுக கோட்டை தான். 2011 எங்கள் அப்பா திமுக 2014 தோத்தத காரணம் நான் இந்த 4 நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ ஒற்றுமையாக இவங்களாம் வேலை செய்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்க தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வந்து நிர்வாகிகள்லாம் என்னை அவ்வளோ அன்பாக உபசரித்து ஒரு பெரிய வெல்கம் பார்ட்டிங்க கொடுத்தாங்க. என்னை வரவேற்றாங்க. ஒரு 5 மணி நேரம் என்னை காரில் வச்சு போனதில்லை. நான் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நான் பார்த்தேங்க. என்னோட அப்பாவே இதை சொன்னார், எனக்கு கூட இவ்வளோ இது இல்லைப்பா, மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். இல்லை பாஜகவும் ஈக்குவலாக வந்து கொங்கு பெல்ட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி டெவலப்மெண்ட் எங்கேயோ இருக்குது. நான் வந்த காலகட்டத்தில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இதில் இப்போ எவ்வளோ நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்களும் உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த கூட்டணியோடு சேர்ந்து தான் பாரதிய ஜனதா கூட சேர்ந்து தான் இணைப்பு. இது மட்டும் இல்லை, எங்கள் கட்சி மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் இருக்காங்க, அமமுக கட்சி இருக்காங்க, ஜான் பாண்டியன் கட்சி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க என் கூட. இப்போ வந்து நான் ஒரு ஆள் இங்கே திடீர்னு இவன் வந்துட்டான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நபர்கிட்ட அதில் பார்க்கலைங்க. எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். என்னைய வந்து எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.